வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்சிபி வாசஸ் எல்எஸ்ஜி மேட்ச். அன்லைக்லி ஆர்சிபி பிச். ஏன்னா இந்த பிச்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இனிஷியலா பால் நியூவா இருக்கும் போது நல்லா குவிக்கா வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வர ஆரம்பிச்சது. இட் இஸ் அன்லைக்லி ஆர்சிபி பிச். எப்படின்னா பிக் ஸ்கோர் போற பிச் கிடையாது, பட் ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா ஆனா போயிடலாம். பட் செம்ம மேட்சுங்க. ஸோ வெல்கம் டு கிரிக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது எல்எஸ்ஜி வாசஸ் ஆர்சிபி மேட்ச். வாங்க வீடியோ உள்ள போலாம். சிஎஸ்கே ஃபேனு எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கிறதுல ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா குட் கிரிக்கெட் ஆடுறாங்க, குட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஆனா இவங்க ஃபேன்ஸ் பண்ற அலம்பல் தெரியுமா, அதுதான் செம்ம கடுப்பாகுது. என்னமோ அவனுங்க வந்து இந்த 18 வருஷம் தாக்கி வச்சு இந்த வெறிய மொட்டமா கக்குறானுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. முந்தானேத்தி மேட்ச் சிஎஸ்கே கேகேஆர் நடந்துச்சுல, அந்த மேட்ச்ல வந்து கேகேஆர் ஃபேன்ஸ் லிட்டரலா வெளில வந்துட்டு சொல்றாங்க, நாங்க வந்து இதே வந்து ஆர்சிபி மேட்ச் முடிச்சுட்டு வரோம், அங்க வந்து ஃபேன்ஸ் வந்து எங்களை லிட்டரலா அசிங்கப்படுத்துறானுங்க. சோ ஈவன் ஒரு சிச்சுவேஷன் மேல போய் அடிக்கலாம் செய்யறாங்க. ஆனா சிஎஸ்கேல ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. எப்பவுமே நாங்க நல்லா விளையாடினாலும் சரி நாங்க ட்ரீட் பண்ற விதமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கோனாரு. ஏன் இதுல கேட்டா வந்து சிஎஸ்கே ஃபேனே அடிக்க வேண்டியது. நீங்க பாத்தீங்களா, நீங்க லாலி பப்புன்னு சொன்னீங்கல்ல, லேடிஸ் கப்புன்னு சொன்னீங்க. ஐயோ, கலாய்க்கிறது வேற, அடிக்கிறதுலாம் வேறையா? ரொம்ப சென்ஸோட பிஹேவ் பண்ணுங்க. அடிக்கிறதுலாம் தப்பியா. எல்எஸ்ஜி ஸ்டார்ட் செம்மையானதுங்க. மிச்சல் மார்ஷும் மார்க்ரமும் சரியான ஸ்டார்ட், நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் என்னாச்சுன்னா, நியூ பால் நல்லா குவிக்கா வருது பேட்டுக்கு. ஆனா பால் கொஞ்சம் ஓல்டாக பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆற மாதிரி இருந்துச்சு. அன்லைக்லி ஆர்சிபி பிச். அதான் நல்லா இருந்தது. பட் ஆனா சடன் பவுன்ஸ், நல்லா திடீர் நின்று வருது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா ரிஷப் பண்ட் ப்ளோ வந்து பிக்கஸ்ட் ஃபார் எல்எஸ்ஜி. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறம், எல்போல வாங்கினதுக்கு அப்புறம் பாவங்க அழுதுட்டாருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்துட்டு ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷும் ஃப்ரீயா போல ஷாட்ஸுக்கு. ஏன்னா அவர் இல்லைங்கிறதுனால நிக்கோலஸ் பூரன் என்னங்க அவர் எதுக்குங்க இருக்காரு? வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கே நான் ஆட மாட்டேன், நான் இனிமே கவுண்டி தான் ஆட போறேன், நான் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் டீமே வந்து ஸ்தம்பிச்சிடும் அப்படின்லாம் சொன்னாரு. பார்த்தா இப்ப நிக்கோலஸ் பூரன் தான் ஸ்தம்பிச்சு போய் கிடக்குறாரு. இந்த அஸ்வின் சொல்ற மாதிரி நோபடி இஸ் கிரேட்டர் than the கேம்ங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் கேம், ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த கேம். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். டவுட் என்னென்னமோ சொல்லிட்டு அந்த மனுஷன் பெரிய ஃபிளாப். ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தீஸ் கைஸ் பத்தி பேசி ஆகணும். திஸ் கை பதோனி அண்ட் முகில் சௌத்ரி, பியூட்டிஃபுல் யங்ஸ்டர் எல்எஸ்ஜி ஹஸ் ப்ரொடியூஸ்ட். அவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா ஆடுறாங்க. இப்போ பதோனி எப்படின்னா வந்து தெரியுது பிச்சு ஸ்லோவா இருக்குன்னு, ஸோ பேக் ஃபுட்லயே வெயிட் பண்றாரு, இந்த கட்டு புல்லுக்கே வெயிட் பண்றாரு. மேல போட்டா சிங்கிள், மற்றபடி ஷார்ட் எல்லாம் போட்டா வெயிட் பண்ணி ஆடுறாரு. ஆக்சுவலா ஸ்லோவா இருக்கிற பிச்சில் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம், டைம் பண்றது. ஆனா பேக் ஃபுட்ல வந்து கொஞ்சம் நமக்கு டைம் இருக்கும். இப்ப அந்த பிச்சு எப்படி இருந்ததுன்னா, பேக் ஃபுட்ல வந்து தட் இஸ் டைமும் இருக்கு, பவுன்ஸும் இருக்கு. ஸோ அழகா ஆடினாருங்க. முகில் சௌத்ரி வந்து அவரோட கேம் எப்படி இருக்குன்னா, நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் நல்லா வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த க்ளோஸ் பால்லாம் வந்தா ஃபட்டுன்னு பேட்டை விடுவோம். அது எப்படி நம்ம அந்த பேஸ்ல வந்து மாட்டுதுன்னு தெரியாது. ஆனா பட்டுச்சுன்னா திருச்சின்னு போயிடும் பால். இந்த டைமிங் கீமிங்லாம் கிடையாது. வர பேஸ்ல பேட்டை செம்ம ஸ்பீட்ல விடுறாரு. அது வந்து அவருக்கு நேச்சுரலா அந்த டைமிங் அமைஞ்சிருது. தெரிச்சுன்னு போதுங்க பால். நல்லா ஆடினார் முகில் சௌத்ரி. பட் ஓகே, ரெண்டு யங்ஸ்டர்ஸுமே டீசென்ட். இவர் ஒரு 30, அவர் ஒரு 30. நல்லா இருந்துச்சு மேட்ச். பட் ஆர்சிபி போலிங் பத்தி பேசி ஆகணும். ஹேசல்வுட், ரஷிக் தார் வேற லெவல்ல போட்டாங்க. லிட்டரலா இவர் ஒரு 4, அவர் ஒரு 2 பிரிச்சிட்டாங்க. நிஜமா சொன்னா சூப்பர் போலிங். ரஷிக் தார் இம்பார்ட்டன்ட்லி, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோயர் ஒன், குவிக்கர் ஒன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ட்ல இருக்கும். இந்த பக்கம் ஸ்லோயர் ஒன் ரொம்ப ஸ்லோவா ஒரு 120 அப்படி இருக்கு, குவிக்கர் ஒன் தெரிக்குது 135 to 140 லாஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட்லாம் வந்து ஷியர் பேஸ் செம்மையா போட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் யங்ஸ்டர். இதுல வந்து ஒரு போலர் பத்தி பிக் ஆஃப் போலர் சொல்லி ஆகணும், which is குருணால் பாண்டியா. திஸ் guy is really ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ங்க. ஆர்சிபிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அவர். பிச்சு குவிக்கா இருந்தா சும்மா ஃபட்டு ஃபாஸ்ட் போலரா மாறிடுறாரு. பிச்சு ஸ்லோவா இருக்கா, கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஏர் போடுறதோ, இல்லைன்னா கீழே அடிக்கிறதோ, இந்த ரவுண்ட் ஆம்ல மலிங்கா மாதிரி அடிக்கிறதோ, இல்லைன்னா ஷார்ட் பால் எதையாச்சும் பண்ணி பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணி பேட்ஸ்மேனை டார்ச்சர் பண்ணி விக்கெட் எடுத்துறாருங்க. இன்னைக்கு எடுத்து அவர் ஆக்சுவலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு. ஆனா அவர் எடுத்த 2 விக்கெட்டுமே வைட்டல். மிச்சல் மார்ஷ் வந்து செம்ம ஃப்ளோல இருந்தார் ஆக்சுவலா. பட் ஆனா ரிஷப் பண்ட் ப்ளோக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ கம்மி ஆச்சு. பட் ஸ்டில் இஸ் a டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான். அந்த மனுஷன் விக்கெட் எடுக்கலாம் வந்து பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் அப்துல் சமாத் வந்து எப்படின்னா கேட் ஆன் த வால் மாதிரி அடிச்சா பிரிச்சிருவாரு, இல்லைன்னா அப்படியே போயிடுவாரு அந்த மாதிரி. பட் ஓகே, தட்ஸ் குட். அவர் எடுத்து முடிச்சாரு. ஸோ பிக் ஆஃப் த போலர். ஏன்னா குருணால் பாண்டியா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு என்ன. ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும்னு நினைச்சேன். தென் ஆர்சிபி பேட்டிங் 147. ஓகே, அது பெரிய டார்கெட்லாம் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் a tricky pitch. 147 எனி டைம் வந்து ஹியர் ஆன் தேர் ஸ்கோர் தான். ஏன்னா குட்டி ஸ்கோர்னு சொல்லிட்டு நினச்சி உள்ள போகும்போது வாங்கி வெளில வந்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது விராட் கோலியோட பேட்டிங். திஸ் இஸ் வை இஸ் த கிங். அதாவது அந்த பிச்சு வந்து ஸ்லோ ஆகுது, நல்ல பேஸ்ல வந்து சின்னதா அந்த சின்ன டைமிங் மிஸ் ஆகுது.
கோலி அதை ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அவர் அடிச்ச ஷாட்ஸ் யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. லாஸ்ட் மொமெண்ட்ல பிளேட திருப்புறது, லாஸ்ட் மொமெண்ட்ல பாடி அட்ஜஸ்ட் பண்றது, அந்த மைன்யூட் ஸ்பிளிட் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், தட் இஸ் வை இஸ் கிங். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தப்போ அந்த மனுஷன் மட்டும் தனியா என்னமோ அந்த பிச்சில் ஒரு 500 பால் ஆட்டு வந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. கோலி இஸ் த பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இன் பேட்டிங் பிட்வீன் எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சிபி. ஏன்னா இறங்கி இருந்து டமால் 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 இந்த அபிஷேக் சர்மா, சூரியவன்ஷி, பட்டிடார் மாதிரி பலன்னு அடிக்கலாம். பட் அதுவும் டேலண்ட் தான். பட் அதோட இது பெரிய டேலண்ட், கிங் இருக்கிறது பெரிய டேலண்ட். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஆடுறதுன்றது தெரியுமா. ஹேட்ஸ் ஆஃப் டு கிங் கோலி. செம்ம கேம். அவர் வச்ச 49 தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 1 down படிக்கல், அந்த மனுஷன் என்ன லெவல்ல ஃபார்ம் இருக்காரு விஜயாசாரி டோர்னமெண்ட்ல இருந்து நமக்கு தெரியும். அவராலே டைம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஆனா கிங் செம்ம கேம். அதுக்கப்புறம் பட்டிடார் கேட்க வேணாம். அந்த மனுஷன் வந்து இருக்கிற ஃபார்முக்கு பேட்ல பட்டா எங்கெங்கயோ போகுது. ஆக்சுவலா அந்த 6 வந்து அவர் அடிச்சதோட இன்னும் ஒரு 20-30 மீட்டர் தள்ளி போயிருக்கணும். பட் பிச்சு கொஞ்சம் அன்லைக்லியா இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு, அவ்வளவுதான். செம்ம கேம் ஆனாரு பட்டிடார். திக்விஜேஷ் பத்தி சொல்லி ஆகணும். ஆஸ் அ ஸ்பின்னரா வந்து அவர் இந்த விக்கெட்ல வந்து அவ்வளோ பேஸ் 98 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், 95 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மிச்சல் சாட்னர் பண்ணுவார் பாருங்க, பிச்சு ஸ்லோவா இருந்துச்சுன்னு வைங்களேன், மனுஷன் 80 75 அப்படியே தூக்கி தூக்கி போட்டு சாவு அடிப்பார். உங்களால டைமும் பண்ண முடியாது. அது எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாது. நீங்க தூக்கி அடிச்சா கூட கையில தான் போய் விடும். ஆனா இவர் பாட்டுக்கு அந்த பேஸ் போறாரு. ஜித்தேஷ் சர்மா இறங்கி பளிச்சுன்னு இருக்கிறாரு. அந்த ஜித்தேஷ் சர்மா அடிச்ச ஓவர் தான் டர்னிங் பாயிண்ட் ஃபார் ஆர்சிபி. அது வரைக்கும் மேட்ச் ஈக்குவேஷன் எப்படி இருந்ததுன்னா பால்ஸ் அண்ட் ரன்ஸ் ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஜித்தேஷ் சர்மா அடிச்சதுதான் அப்படியே மாறிச்சு மேட்ச். பண்ணிட்டு சொன்னாரா இல்லையா எனக்கு அது ஒண்ணுமே புரியல. ஏன்னா சேம் திங் சஞ்சு சாம்சன் வந்து நூர் அகமதுக்கு சொன்னாரு, அந்த விக்கெட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஹேர் கூடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் வந்து அந்த பக்கத்துல விக்கெட்டே விழுது. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. பட் அதான் ஆப்வியஸா அது விக்கெட் கீப்பருக்கு நல்லாவே தெரியும். பட் ஏன் இந்த மேட்ச்ல அவர் சொல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் கொஞ்சம் ஸ்லோ த்ரூ த ஹேர் போட்டு தான் நேற்று சீனே வேற. அண்ட் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் ஒரு கேட்ச் எடுத்திருந்தா கூட உள்ள வந்திருக்கலாம் எல்எஸ்ஜி. அந்த சமாத் கேட்சை பிடிச்சிட்டு த்ரோ பண்ணும்போது மறக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலா வைட்டல் அது. ஏன்னா வந்து டிம் டேவிட் போயிட்டாங்கன்னா ஹூ நோஸ் கொட்டிக்கவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 15 ரன் அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவுதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. 15-25 I'm not sure about it. ஆனா அவ்வளவுதான் இருந்துச்சு டிஃபரன்ஸ். ஆனா அதுவும் ரிஸ்கி தான் அது. ஏன்னா இந்த விக்கெட்ல ஆடுறது ரொம்ப கஷ்டம். பட் சான்ஸ் பார்த்துக்கலாம் அந்த கேட்ச் எடுத்திருந்தாங்கன்னா. தென் எல்எஸ்ஜி கொஞ்சம் ஃபீல்டிங் ஃபிளாப்பி தான். பட் ஓவரால் இட்ஸ் ஆர்சிபிஸ் மேட்ச். ஆர்சிபி சீல்ட் இட். மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ். 100% I will go for the first place to King Kohli. இந்த விக்கெட்ல அவர் அடிச்ச 49 தான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். செம்ம கேம். செகண்ட் பிக் ரஷிக் தார். அந்த யங்ஸ்டர் வந்து 4 விக்கெட் வந்து கிளாஸியா எடுக்கிறாரு. நிஜமா சொல்ல போனா இப்போ அப்கமிங் ஸ்டாரா வந்துட்டு இருக்காரு ரஷிக் தார். ஸோ கிளாஸி. தேர்ட் பொசிஷன் I will give it for ரஜத் பட்டிடார். ஏன்னா பட்டிடார் பேட்டிங்ல வந்து ஒரு மாதிரி குவிக்கா அடிச்சு ஒரு 27 ரன் அடிச்சுட்டு வெளில போயிட்டாரு. அது ரொம்ப வைட்டல். அதுவும் ஏன் வைட்டல்னா அவர் வந்து அந்த பிச்சில் ஒரு 2 6 அடிச்சு உள்ள இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளோதான் சீனியர்டா அச்சில்லண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜத் பட்டிடார் தேர்ட் பிக். ஸோ எஸ், நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லாத உங்க வியூஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் தட். ஸோ மற்றபடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம கொடுக்குற டெய்லி ரிவ்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக ஆர்சிபி, எம்ஐ அண்ட் சிஎஸ்கே மேட்சஸ்க்கு தான் நம்ம மெயினாக கொடுப்போம். அந்த ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ until it's bye from Sri. Take care.